வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டில் ஓஎம்ஆரை கேட்கும் தேர்வர்கள். சரி, ஒரு சென்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3000 பேர் 4000 பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது எப்படி சாத்தியம் ஆகும்? எப்படி 165 எடுத்து எனக்கு வேலை கிடைக்கல? என்னுடைய 300 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 240 மார்க் எடுத்தும் என்னுடைய கம்யூனல் ரேங்க்கில் என்னுடைய பெயர் வரல. ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் ஓவரால் ரேங்க் லிஸ்ட்லையும் என்னுடைய பெயர் வரல. ஸோ இதற்கு எல்லாத்துக்கும் என்ன தான் காரணமாக இருக்கும், என்ன தான் தீர்வாக இருக்கும், அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. ஸோ கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் வந்து சற்று உயர்ந்துதாங்க காணப்படுகிறது. ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகப்பட்டாலும் குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் நமக்கு ரொம்ப 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 கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ ஒரு லீஸ்டான கட் ஆஃப் மதிப்பெண்கள் இருக்கும் அப்படின்றது எல்லாரோடைய எதிர்பார்ப்பு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு 165 200க்கு வந்து பார்த்தீங்கன்னா 165 மார்க்குக்கு மேலே இருக்கணும். அதுவே 300 இருந்தால் 240க்கு மேலே இருந்தால் தான் பணி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சென்டரில் 5000 பேர் பாஸு, 2000 பேர் பாஸு, ஒரே சென்டரில் 500 பேர் ஒரே சென்டரில் பாஸ், இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்றத நீங்கள் கேள்விப்படலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு விளம்பரத்துக்காக இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நேற்றைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 தேர்வுகளில் குளறுபடிகள் இருக்கா அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா தரப்புலேருந்து நமக்கு சில முக்கியமான தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 4 தேர்வில் எந்த விதமான குளறுபடிகளும் கிடையாது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் தேர்வு முடிவுகளை கேட்குறதா சொல்லியிருக்காங்க. எங்களுடைய ஓஎம்ஆர் ரிசல்ட்டை நீங்கள் கொடுங்க. ஸோ தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரை கேட்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறது டிஎன்பிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு சரியான முடிவை, சுமூகமான முடிவை விரைவில் எடுப்பாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஓஎம்ஆருடைய ரிசல்ட்ஸுக்கு முடிவுகளுக்கு விரைவில் கட்டுப்படுமான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மாற்றி அமைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ வீடியோ பிடித்திருந்த சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.